அவர் பாட்டுக்கு வர்றாரு, நீங்க அங்க திரும்புறீங்க. நான் அடி வயிற்றுலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உட்காரியா. அண்ணா அன்பின் அடையாளம், அண்ணா அறிவின் உச்சம். அப்படிப்பட்டவர் என்ன துணிவோடு பேசினார் என்று தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். இங்க பாருங்க, யாரா இருந்தா அவர் பாட்டுக்கு வர்றாரு, நீங்க அங்க திரும்புறீங்க. நான் அடி வயிற்றுலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். பேசலாமா? அலர்ட் ஆயிட்டீங்களா? இந்த நாட்டில் இனி தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே. உட்காரியா. என்று தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு அடுத்து அண்ணா சொல்கிறார், இந்தியாவில் எல்லா பகுதிகளிலும் இருப்பது போல தமிழ்நாட்டிலும் என்சிசி என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, நேஷனல் கேடட் கார்ப்ஸ், தேசிய மாணவர் படை. அதில் உத்தரவுகள் எல்லாம் இந்தியில் தான் பிறப்பிக்கப்படுகின்றன. இனிமேல் தமிழ்நாட்டில் என்சிசி என்ற அந்த அமைப்பில் கட்டளைகள் ஆங்கிலத்தில் தான் பிறப்பிக்கப்படும், இந்தியில் பிறப்பிக்கப்படாது. தமிழ்நாட்டில் என்சிசி கலைக்கப்படும் என்று சொன்ன துணிச்சல் அண்ணாவுக்கு. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இந்தி படித்தால் தான் நிதி உதவி தருவேன் என்று ஒன்றியத்தை ஆளுகிற தற்காலிகமாக இருக்கிற ஒரு அரசு நாட்டில் என்சிசி என்ற அந்த அமைப்பில் கட்டளை என்னோடு நட்பு பாராட்ட விரும்புவார்கள். ஆனால் மொழியின் காரணமாக ஒரு புன்சிரிப்போடு நகர்ந்து விட்டு செல்வார். ஆனால் நான் இங்கிருந்து உலகம் முழுவதும் செல்கிறேன் என்றார்கள். உங்களுக்கு உண்டு தமிழ் புதல்வன் என்ற பெயரால் அந்த தோழர்களுக்கும் இப்போது 1000 ரூபாய். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.